ஸோ ஹலோ காய்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ நீங்களும் எடிட் பண்ணும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ப்ளஸ் குறி கட்டு ப்ளஸ் குறி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு நான் ப்ராம்ப்ட் ஒன்றுன்னு தரேன். அந்த ப்ராம்ப்ட் ஒன்று இங்கே காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பாருங்கள் யுவர் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேர் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். பாருங்கள் அந்த இடத்துல காட்ட முடியல, அந்த யுவர் நேம்னுங்கிறத அழிச்சிட்டு என் பேர் வந்து மகேஷ், அதனால் நான் எழுதிக்கிறேன் MAHISKH மகேஷ்னு எழுதிட்டு சென்ட் கொடுத்தாரு. அந்த சென்ட் கொடுத்தோன்னே ஒரு ஜஸ்ட்டு 10 செகண்ட் இல்லைன்னா 15 செகண்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அது ரெடி எடுத்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யாரோ தெரியலனா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துச்சுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு பாருங்கள். இவ்வளோ சிம்பிளாக ஏஐயில் எடிட் பண்ணுறது ஈஸியாக சொல்லித்தரலாம். நான் ஏஐயில் நிறைய க்ரியேட் பண்ணுவேன். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணது தான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இந்த மாதிரி நீங்கள் லைன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை டைகர் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அந்த கீழே பாருங்கள் ப்ளஸ் குறிக்கட்டு தான். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் கொடுத்துட்டு நான் ப்ராம்ப்ட் 2ன்னு தரேன். அந்த ப்ராம்ப்ட் 2னுங்கிறத நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல லைனு டைகரு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சென்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஜஸ்ட் 10 செகண்ட் இல்லைனா 15 செகண்டில் உங்களுக்கு ரெடி ஆகி கொடுத்துரும். அதுக்குள்ளே நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அவ்வளோ பாருங்கள் கிரியேட் இமேஜ் வந்துருச்சா. அப்போ நீங்கள் மேலே தூக்கிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி லைன் பிடிக்கிற மாதிரி வந்துருச்சா. இந்த மாதிரி இந்த இடத்துல லைன் வேணாம், உங்களுக்கு வேறு எதுவும் அனிமல் வேணுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் காட்டுவேன். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட்டும் காட்டுவேங்க. அந்த எடிட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் லைன் இருக்கா, 2 இடத்துல லைன் இருக்கும். அதை அழிச்சிட்டு நீங்கள் டைகர் வேணுமா டைகர் போட்டுக்கலாம், இல்லை எலிஃபண்ட் வேணுமா எலிஃபண்ட் போட்டுக்கலாம், இல்லை டாக் வேணுமா டாக் போட்டுக்கலாம். 2 இடத்துல போடணும். இங்கே பாருங்கள் லயன் அப்புறம் லயன் இருக்கும். நீங்கள் வந்து த கேட்னு கூட போட்டுக்கலாம். பாருங்கள் அதே மாதிரி ஜஸ்ட்டு 10 செகண்ட் இல்லைனா 15 செகண்டில் ரெடி ஆகி கொடுத்துணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் கிரியேட் இமேஜ் வந்துச்சா. கிரியேட் இமேஜ்னு வந்தோன்னே இப்போ பாருங்கள் மேலே சஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஏஐயில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க ஜெமினி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாகுதுன்ட்டு. இது நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிக்கோங்க. பாய்.